லைட்ஸ் ஆன். வணக்கம். திங்கக்கிழமை வந்துருச்சு. திங்கக்கிழமை வந்த உடனே நமக்கு ஒரு உற்சாகம் ஏற்படணும். இந்த உற்சாகத்தை நாம் எதன் மூலம் வேணாலும் பெறலாம்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றேன். ஒரு நல்ல பேச்சு நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆற்றலை கொடுக்குங்க. இப்போ கூட நான் பார்த்தேன், இந்த ஓய்வு பெற்றுட்டா சில பேர் அதை மறந்து போய், நான் பழைய ஆள், பெரிய ஆள், நான் யார் தெரியுமா, நான் என்ன இப்போ இதில் இருந்தேன் தெரியுமா, என்னுடைய அப்படி இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் அப்படிலாம் பேசக்கூடாது. 60 வாட்ஸாக இருந்தாலும் 40 வாட்ஸாக இருந்தாலும் பல்பு எரியிற வரைக்கும் தான் அதுக்கு பெருமை. ஃபீஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பல்பு 40 வாட்ஸா 60 வாட்ஸான்னு பார்க்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தியை பார்த்தேன். ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. அது பார்த்தீங்களா, உண்மைதான். பல்பு எரியிற போது தான் அதுக்கு பெருமை. அப்போ நம்ம என்ன அப்படின்னா, இயக்கத்தோடு இருக்கிற போது தான் நமக்கு பெருமை. இயங்க முடிஞ்ச வரைக்கும் இயங்குவோமே, அவ்வளோதான் வேணும். கடைசி நிமிஷம் வரைக்கும் ஓடிக்கொண்டே இருத்தல் அப்படிங்கிறது தான் எங்கள் வாழ்க்கை. அது வேணும். அதை இப்போ நம்ம சோர்வாக உட்காந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, போக வேண்டிய தூரம் நமக்கு எல்லாமே கடினமாக தான் தெரியும். அதனால் எப்போவும் உற்சாகமாக இருப்போம், உற்சாகப்படுத்துவோம். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, உற்சாகமானவருடைய பயணத்தை நாம் உணர்ந்துக்கிட்டோம்னா போதுங்க. இப்போ உதாரணமாக இந்திய கிரிக்கெட் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு எத்தனையோ பேர் நினைவுக்கு வந்தாலும் எல்லாருடைய மனதிலும் நிற்கக்கூடிய ஒரு பேர் எழுதுறீங்களா? சச்சின் டெண்டுல்கர். சச்சின் டெண்டுல்கர்னு சொன்ன உடனேயே இளைய தலைமுறை முகத்தில் ஒரு ஆச்சரியம் ஏற்படும். இன்றைக்கி அவர் ஃபீல்டில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர் ஒரு பாதையை, அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகமாக எழுதியிருக்காருங்க. பிளேயிங் இன் மை வே, என் வழி தனி வழி அப்படி கூட வச்சுக்கங்களேன். அது படமாகவும் வந்திருக்கு பின்னாடி. அப்போ புத்தகமாகவும் வரலாறாகவும் படமாகவும் தன்னுடைய வாழ்க்கை மாற்றல் அவருக்கு செய்தி இருக்கணும். இவர் பிறந்தது மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பையில் தாதர்ங்கிற அந்த பகுதியில் தான் இவர் பிறக்கிறாரு. 1973 பிறந்த இவர். பள்ளிக்கூட படிப்பு அது கூட பெருசாக நம்ம அவர் படித்தாருன்னு சொல்ல முடியல. நான் ஒரு சின்ன செய்தியில் படித்தேன், அவர் அந்த கடைசி தேர்வு கூட பெருசாக பாஸ் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம நினைவில் வச்சுக்கிறக்கூடாது. பாஸ் பண்ணுறோம் பாஸ் பண்ணல அதெல்லாம் காட்டு, அவர் வாழ்க்கையில் பாஸ் பண்ணியிருக்காரு, அதான் முக்கியம். பள்ளி விளையாட்டு போக அங்கே இருந்த ஒவ்வொரு விளையாட்டுகள்லையும் இவர் விளையாடி ஜெயிக்கிறார். ஜெயிச்சுட்டு இந்திய டீமுக்குள்ளே வர்றாருங்க. இந்திய டீமில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அது வரைக்கும் டெஸ்ட் மேட்ச்சில், ஒன் டே மேட்ச்சில் 200 ரன் எடுத்தவங்க அப்படிங்கிறதே இல்லைங்கிற மாதிரியான ஒரு வரலாறு இருக்குது. 200 ரன் எடுக்கலை, யாரும் எடுக்க முடியாது அப்படின்னு இருந்தபோது 1989 முதல்ல சச்சின் டெண்டுல்கர் 200 ரன்ஸ், அதாவது 200 ரன் எடுத்து வரலாற்று சாதனையை முறியடிக்கிறாருங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, முடியாதுங்கிற விஷயத்தை முறியடிச்சு காமிச்சாரு சச்சின் டெண்டுல்கர். இத்தனைக்கும் அவருடைய உயரம் கொஞ்சம் கம்மி. பல பேர் அதுக்கெல்லாம் சொன்னாங்க, எப்படி இவர் ஜெயிக்க போறாரு அப்படின்லாம் சொன்னாங்க. எப்படி இவர் விளையாட போறாருனாங்க. அடிச்சு நொறுக்கிறாரு. எவ்வளவு உயரங்கிறதுலாம் முக்கியமே இல்லை சார், எவ்வளவு உயரங்கிறது தான் முக்கியம். நல்லா பாருங்க, இவர் 200 எடுத்துட்டாருன்னு பிறகு அடுத்து வரிசையா வந்தவங்க ரோஹித் சர்மா, சேவாக், இவங்க எல்லாருமே 200 அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன தெரியுங்களா, 200 அடிக்க முடியாதுங்கிற மாதிரியான மனநிலையை மாற்ற ஒரு சச்சின் வேண்டியிருந்ததுங்க. ஒன் டே மேட்ச்லையும் சரி, அதே போல் டெஸ்ட் மேட்ச்லையும் சரி, தன்னுடைய சாதனைகளை இவர் தொடர்ந்து நிரூபிச்சுக்கிட்டே வர்றார். 100 முறை 100 ரன் எடுத்த ஒரு பெருமை இவருக்கு தான் உண்டு. பேட்ஸ்மேனாக இருந்து இத்தனை சாதனை, அதுவும் அவர் வர்ற போது அந்த அலை மாதிரியான ஒரு உற்சாகம் எழும்பும்.
இத்தகைய பெருமை மிகுந்த இந்த வீரர், இவருடைய இந்த பெருமைகளை பார்த்து தான் உலகமே வியக்குது. இந்தியா இவருக்கான பெருமைகளை எல்லாம் செய்யுது. குறிப்பாக பத்மஸ்ரீ பட்டம், அதே போல் பத்மபூஷன் பட்டம், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்தியாவின் மிகப்பெரிய பெருமையான விருதாகிய பாரத ரத்னா விருது இவருக்கு 2013ஆம் ஆண்டு வழங்கப்படுகிறதுன்னு சொன்னால் அது எவ்வளோ பெருமையான ஒன்றுன்னு பாருங்கள். அப்போ தன்னுடைய இந்த இந்த சாதனைக்குரிய செயல்பாடுகளை இளம் வயதிலேயே சாதித்து காட்டுறார். 73 பிறக்கிறாரு, 2013 பாரத ரத்னா விருது வாங்குறாரு. இவர் அணியிலிருந்து ஓய்வு பெறுவதற்கு வரைக்கும் இவர் சற்றும் தலைக்காம விளையாடிக்கிட்டே இருக்காரு. இந்திய கேப்டனாகவும் பல முறை சாதிச்சு காட்டியிருக்காருங்க. இவரை அடுத்து வந்த இளைய தலைமுறையினுடைய தளபதி மகேந்திர சிங் தோனி. அவருடைய தலைமையிலையும் இவர் விளையாடி தன்னுடைய வெற்றியை நிரூபித்தாருங்க. இப்போ பாருங்க, இப்படி விளையாட்டின் மூலமாக வெற்றிகளை குவித்த இவருக்கு விருதுகளும் வந்தது நாம் பார்த்தோம். இதுக்கு மேலே 2012ஆம் ஆண்டு இவர் மாநிலங்கள் அவையினுடைய உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் என்பதும் இவருக்கு கிடைத்த ஒரு பெருமை. சச்சின் டெண்டுல்கர் இன்றைக்கும் தன்னுடைய அந்த சாதனைகளால் பெருமையாக பேசப்படுகிறார். விளம்பரங்களில் அவரை பார்க்குற போதும் கூட நமக்கு உடனடியாக அவர் சாதித்த செயல்பாடுகள் எல்லாம் நினைவுக்கு வருகின்றன. ஒருத்தர் எழுத்தாளராக சாதிக்கலாம், ஒருத்தர் பேச்சாளராக சாதிக்கலாம், ஒருத்தர் நடன கலைஞராக சாதிக்கலாம், பிரபுதேவா மாதிரி, ஒருத்தர் பாடல் மூலமாக தன்னுடைய திறமையை நிரூபிக்கலாம், எஸ்பிபி மாதிரி. இது எதுவும் இல்லாமல் இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னு வச்சுக்கிட்டா, விளையாட்டுங்கிறது என்னங்க பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த இடத்துல விளையாட்டின் மூலமாக பேரும் புகழும் பரிசும் பதவியும் அத்தனையும் சம்பாதிக்க முடியும்னு சொன்னால், அப்போ நாம் எந்த இலக்கை நோக்கி ஓடுறோம்னு முடிவு பண்ணிக்கிறதுங்க. கையில் வில்லு இருக்கலாம், அம்பு இருக்கலாம், இலக்கு என்ன அதுதான் முக்கியம். அதுபோல் விளையாட்டு என்பதை குறிக்கோளாக கொண்டு தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டார் சச்சின் டெண்டுல்கர். ஜெயித்து காட்டினார். நாமும் அதுபோல நமக்கான இலக்கை தீர்மானிப்போம். ஞாபகம், எனக்கு அது வராது, இது வராது, இது தெரியாது, இது முடியாது, இதெல்லாம் உண்மைதாங்க. மீனுக்கு மறையாற தெரியாதுங்கிறது உண்மை. அதுக்காக மீன் என்ன வாழாமல போயிடுச்சு? மரங்களையே முழுங்கக்கூடிய திமிங்கலங்கள்லாம் கடலுக்குள்ளே இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அதனால் அதை அவரவருடைய திறமைக்கு ஏற்ப கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி அதன் மூலம் சாதனைகளை சாதித்து காட்ட வேண்டும். அப்படி சாதிப்பவர்கள்தான் வரலாற்றில் இடம்பெறுவார்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.